அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஐடி கம்பெனிஸோட கோடிங் கிரவுண்ட்ல அரேஸ்ன்ற டாபிக்ல அதிகமா கேட்கிற கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். மூவ் ஜீரோஸ் டு த எண்ட் ஆஃப் அரே. நீங்க காம்படிட்டிவ் கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா லீட் கோடா இருக்கட்டும், ஹேக்கர் ரேங்கா இருக்கட்டும், கீக்ஸ் இருக்கட்டும், நீங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கண்டிப்பா அரேஸ் டாபிக்ல இந்த கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நீங்க ஐடி கம்பெனிஸ்லாம் படிக்கிறீங்கன்னா நம்ம அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங் டாபிக்ஸ்ல இருந்து தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ 31 days இந்த மந்த்துக்கு நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நீங்க எப்போனா அந்த வீடியோ நீங்க பார்த்துக்கலாம். நான் பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன நமக்கு புரிஞ்சிடணும். நமக்கு மேனுவலா சால்வ் பண்ண தெரிஞ்சதுனால தான் நமக்கு அடுத்து கோடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. n = 5ன்றது ஒண்ணு இல்ல, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அரே. என் அரேல 35004 இருக்குதுன்னா என்னுடைய அவுட்புட் எப்படி வரணும்னா 35 ஜீரோஸ்லாம் நான் சேர்க்க மாட்டேன். 4 கடைசியா எத்தனை ஜீரோ இருந்துச்சோ ஜீரோலாம் கடைசியா மூவ் ஆயிடணும். ஸோ அதான் எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்கான். நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் பிரிசர்வ் தேர் ஆர்டர். ரொம்ப ரொம்ப முக்கியம். எதெல்லாம் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸா இருக்குதோ அதோட ஆர்டர் மாறக்கூடாது. ஸோ 3க்கு அடுத்து 5 தான் வரணும், 5க்கு அடுத்து 4 தான் வரணும். ஸோ ஆர்டர் மாற்றக்கூடாது. மிச்சம் இருக்க இடம் ஃபுல்லா ஜீரோ தான் ஆப்வியஸா. while the zero elements are moved to the right. ஓகேவா? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளும் அதுதான். செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரே ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்துடும். ஸோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டேரக்டா நம்ம கோடிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அரே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? ஓகே, நம்ம கொண்டாத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துமே, இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதான் என்னோட அரே. இப்ப இந்த அரேவை நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் வச்சு நம்ம டிராவர்ஸ் பண்ண போறோம். ஏன்னா எது ஜீரோ எலிமெண்ட் எது நான் ஜீரோ எலிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஃபார் int I = 0, I is less than, ஸோ உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன், a டாட் லென்த் i++. ஓகேவா? சோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்ஸோட கவுண்ட்டை நான் ட்ராக் பண்ண போறேன். சோ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ உங்களோட அரேயோட சைஸ் என்னது? 5. நான் ஜீரோ எலிமெண்ட் எத்தனை? 3. இதை சொல்லிட்டாலே போதும். கடைசியா நான் எத்தனை ஜீரோ சேர்க்கணும்னு சொல்லிட்டு, எத்தனை ஜீரோ சேர்க்கணும்? 2. இப்போ உங்களுக்கே நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்க அரே சைஸ் 10, நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 7 இருக்கு. அப்பனா மிச்சம் எத்தனை ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்கணும்? ஆப்வியஸா 3. அந்த 3 கடைசியா தானே இருக்க போகுது. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ்க்காக ஒரு கவுண்டர் ஒன்னு வச்சுக்கிறேன். int நான் ஜீரோ எலிமெண்ட் = 0. அதாவது இது இண்டெக்ஸ் பொசிஷன் மாதிரி, நான் ஜீரோ எலிமெண்ட்கான இண்டெக்ஸ் பொசிஷன். சோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணி பாக்குறேன். சோ ரொம்பவே ஒரு ஈஸியான இதுதான் இது. இஃப் உங்களுடைய a of i, சோ ஒவ்வொரு எலிமெண்டா நம்ம டிராவர்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் i யோட வேல்யூ 0வா இருக்கும். a of 0 என்னப்பா? 3. அது நான் ஜீரோ எலிமெண்டா ஜீரோ எலிமெண்டா? ஆப்வியஸா நான் ஜீரோ எலிமெண்ட் தான். அப்படி நான் ஜீரோ எலிமெண்டா இருக்கும் பட்சத்துல நான் சொல்றத பண்ணுங்க. நாட் ஈக்குவல் டு 0, இதுதான் கண்டிஷன், நான் ஜீரோ எலிமெண்ட்கான கண்டிஷன். அப்படி இருக்கும்போது அந்த a of i வேல்யூவை தூக்கி நான் எங்க போடுவேன்னா a of நான் ஜீரோ அந்த இண்டெக்ஸ்ல நான் போடுவேன். புரியுதாப்பா? சோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் என்ன பொசிஷன்ல இருக்கணும்? 0th பொசிஷன்ல தான் ஆப்வியஸா இருக்கணும். உங்களோட நான் ஜீரோ எலிமெண்டோட இண்டெக்ஸ் என்ன? 0. ஓகேவா? சோ அடுத்து நான் ஜீரோ எலிமெண்ட் இதோட இண்டெக்ஸை அப்டேட் பண்ணிடுவேன். சோ இப்போ என்னோட நான் ஜீரோ எலிமெண்டோட இண்டெக்ஸ் 1 ஆயிடும். ஓகேவா? சோ அவ்வளவுதான், சிம்பிள் கோட். சோ இப்போ இந்த கோட் உங்களுக்கு என்ன பண்ணுனா உங்களுடைய நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்துடும். உதாரணத்துக்கு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? system.out.println அரேஸ் ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணா ஜாவால arrays.toString of a, that's it. இது அரேஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, ஐ மீன் ஒரு கிளாஸ் இருக்குது யூட்டிலிட்டி பேக்கேஜ்ல. இப்போ நான் ரன் பண்றேன். எஸ், நமக்கு என்ன அவுட்புட் கிடைச்சிருக்கு? நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் தான் கிடைச்சிருக்குது. 35404. இது வரைக்கும் ஓகே. நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ்லாம் 354 வந்துருச்சு. ஸோ நம்ம அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் பண்ணணும். கடைசியா இருக்கிறதுலாம் ஜீரோவா மாத்தணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? இப்ப 5 எலிமெண்ட் இருக்குது, 3 நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குதுன்னா ஆப்வியஸா அடுத்த 2 என்னவா இருக்கும்? ஜீரோவா தான் இருக்கும். இப்போ உங்களோட nzோட வேல்யூ என்னன்றதை நீங்க பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ
என்செட் ஆப்வியஸா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க டயத்துல 50 ஓவர் வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கு. ஸோ என்செட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3னா என்னது? இண்டெக்ஸ் 0 1 2 3 அண்ட் 3யும் 4 ஐ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரைட் ஃப்ரம் த தேர்ட் எலமெண்ட். ஸோ அங்க இருந்து மிச்சம் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நான் வந்து 0 ஆக்கணும். ஸோ புரியுதா? நான் என்ன இண்டெக்ஸ்ல இப்ப 0 ஆக்கணும், அந்த பொசிஷன் தான் இப்ப என்செட்ல இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? சிறப்பா பண்ணலாமா? ஃபார் int I equal to nz, nzல இருந்து till the end of the array I is less than a dot length I plus plus. நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட a of I பாத்தீங்கன்னா 0 ஆக்க போறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தா பக்காவா வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டட். ஓகேவா? ஸோ நான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்திருந்தோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொண்டகா இருந்துச்சு. 3 0 ஒரு 4. எனிவே அது ஒர்க் ஆகுதான் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். 0 0 0 4 பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ பேசிக் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஜீரோ எலிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் வச்சுருக்கேன். ஐ மீன் எத்தனை நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்றத நான் வந்து ட்ராக் பண்றதுக்காக. ஸோ 0ன்னு நான் அதோட இண்டெக்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த என்னோட அரேவை நான் ஃபுல்லா டிராவர்ஸ் பண்ணுவேன், கம்ப்ளீட் டிராவர்சல். அதுக்காக தான் அந்த ஃபார் லூப். ஒவ்வொரு வாட்டி டிராவர்ஸ் பண்ணும்போது நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவேன், இஃப் இட் இஸ் அ நான் ஜீரோ எலிமெண்டானு. இஃப் இட் இஸ் அ நான் ஜீரோ எலிமெண்ட் நான் என்ன பண்ணுவேன், என்னோட அந்த எலிமெண்ட்டை நான் ஜீரோத் இண்டெக்ஸ் பொசிஷன்ல நான் வந்து போடுவேன். ஸோ இனிஷியலா நான் ஜீரோத் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0. ஸோ அந்த பொசிஷன்ல என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டை நான் வந்து போடுவேன். போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், நான் ஜீரோட கவுண்டரை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கடுத்து ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் வந்துச்சுன்னா நான் அந்த பொசிஷன்ல போட்டுருவேன். அகைன் நான் ஜீரோ கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அகைன் நான் ஜீரோ எலிமெண்ட் வந்துச்சுன்னா அங்க போட்டுருவேன். ஸோ இப்படி எல்லாம் பண்ணி போக போக எனக்கு ஒரு எலிமெண்ட் நம்பர் நான் ஜீரோ எலிமெண்ட்ல வந்து நிற்கும். ஸோ நம்ம என்செட்டை பிரிண்ட் பண்ணப்போ உங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதோட மீனிங் என்னன்னா, அங்க இருந்து ரிமைனிங் இருக்க எல்லா ஐ மீன் டில் த எண்ட் ஆஃப் யுவர் சைஸ் ஆஃப் யுவர் அரே ஃபுல்லா ஜீரோஸ் தான் வரப்போகுதுன்றது தான் அதோட மீனிங். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற லாஜிக்கு. ஸோ ஒருவேளை நீங்க எங்கேயாச்சும் ஸ்ட்ரக் ஆனீங்கன்னா வீடியோவை நீங்க திரும்ப பாருங்க, உங்களுக்கு லாஜிக் வந்து கண்டிப்பா புரியும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ ட்ரை டு கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்றது ஃபுல்லா ஜாவா லாங்குவேஜ் தான். ஸோ ஜாவா லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் நீங்க சி லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் யூஸ் பண்றேன், arrays.toString. நீங்க நார்மலா ட்ரெடிஷனலா என்ன பண்ணுவீங்க உங்களோட சி லாங்குவேஜ்ல, நான் சொல்லி காட்டுறேன். ஃபார் int I equal to 0 I is less than a dot length I plus plus system dot out dot print a of I. ஸோ இப்படி நீங்க வந்து பண்ணியிருப்பீங்க கரெக்டா? ஸோ எல்லாமே சேம் தான், பட் ஜாவால நமக்கு அகைன் ஒரு ஷார்ட் கட்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ எப்படி வேணா நீங்க பண்ணிக்கலாம். எனிவே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேசிக் ஐடியா, அதாவது இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுனாலே அதுக்கான கோடிங் எழுதுறது உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திருக்கேன். இன்னொரு திங், இதோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஜாவாவோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.